வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தி வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில கடுமையான விமர்சனம். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட கட்சித் தலைவர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் சமூக ஊடகங்களில் பொய்யான பிரச்சாரம். குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு. கெகல்பத்ர பத்மே தலைமையில் நிகழ்த்தப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிச்சத்திற்கு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 5 மாதங்களாக இலக்கு தகடுகள் இல்லாமல் காத்திருக்கும் சுமார் 1,65,000 புதிய வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகன இலக்கு தகடுகளை பெற இன்னமும் 3 மாதங்கள் கூட காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு முந்தைய ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதும் புதிய விலைமனு கூறல் செயல்முறையில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் புதிய பாதுகாப்பு அம்சங்களை சரிபார்ப்பதில் ஏற்பட்ட தாமதமும் இதற்கு காரணமாகும். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தற்போது 1,27,745 மோட்டார் சைக்கிள்களும் 25,526 மின்சார முச்சக்கர வாகனங்களுக்கும் இலக்கு தகடுகளுக்காக காத்திருக்கின்றன. முந்தைய ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தம் கடந்த ஏப்ரல் மாதத்தோடு முடிவடைந்த நிலையில் மாற்று ஒப்பந்தக்காரர் நியமிக்கப்படாததால் இலக்கு தகடுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தப்பட்டது. புதிய ஒப்பந்ததாரரை தேர்வு செய்வதில் தொழில்நுட்பம் மற்றும் கொள்முதல் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் புதிய இலக்கு தகடுகளில் உள்ள 7 பாதுகாப்பு அம்சங்களை சோதனை செய்வதிலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் விநியோக தாமதத்துக்கு முக்கிய காரணமாகியுள்ளது. அரசாங்கம் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தி வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அதன் பின்னணியில் சில தரப்புகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சித்து வருகின்றனர். இதற்கு பதிலாக அமைச்சரவை பேச்சாளர் ஊடகங்களுக்கு கூறுகையில், குற்றவாளிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையோர் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகள் ஆகியோரை கைது செய்த பிறகு அவர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே மேலதிக கைதுகள் நடைபெறுகின்றன. இதில் அரசியல் பழிவாங்கல் அல்ல, சட்டத்தின் பிரகாரம் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. எவருக்கும் அநீதி ஏற்படவில்லை. பாதுகாப்பு மற்றும் விசாரணை செயல்களில் தலையீடு செய்யப்படவில்லை. போலீசாருக்கு தேவையான அனைத்து வளங்களையும் அரசாங்கம் வழங்கி வருகின்றது. அதனால் பாதாள உலக குழுக்களை அண்டிய தரப்புகள் மட்டுமே அஞ்சுகின்றார்கள் என்றும் சட்ட நடைமுறை அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அவர் குறிப்பிடுகையில், அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக வழங்கப்படும் நிதி எந்த அரசியல் கட்சியின் நிதியாகவும் சட்டப்பூர்வ நன்கொடையாகவும் பயன்படுத்தப்பட முடியாது. ஒருவரின் தனிப்பட்ட வருமானத்தை செலவிடுவது மற்றும் அரச நிதியை தவறாக பயன்படுத்துவது என்ற இரண்டிற்கும் தெளிவான வேறுபாடு உள்ளது என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட வருமானத்தை விரும்பியபடி பயன்படுத்த சுதந்திரம் உள்ளதென்று அவர் கூறியிருந்தாலும், அலுவலக பராமரிப்பு, எரிபொருள், தகவல் தொடர்பு, போக்குவரத்து போன்ற கொடுப்பனவுகள் பொது சேவை நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அலுவலக வாடகை, மின்சாரம், உபகரணங்கள் போன்ற தேவைகளுக்காக வழங்கப்படும் நிதியை ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுப்பது அரச நிதியை தவறாக பயன்படுத்துவதாகும் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தகைய செயல்கள் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதற்கு சமமான குற்றங்களாகும். இவை நீதிமன்றத்தால் பிணையில் விடுதலை செய்ய முடியாத கடுமையான குற்றங்களாக கருதப்படுகிறது என்றும் உதய கமன்பிள்ளை எச்சரித்தார். அவர் மேலும் நகைச்சுவையுடன் குறிப்பிடுகையில், இந்த நிலை தொடருமானால் 2029 ஆண்டுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வெலிக்கடை சிறையில் தனித்துறை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்று தெரிவித்தார். கெகல்பத்ர பத்மே தலைமையில் நிகழ்த்தப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வது என்றது வாழ்நாள் கனவாக இருந்தது. அந்த கனவை நனவாக்குவதற்காக கெகல்பத்ர பத்மே அளித்த வாக்குறுதியின் பேரில் தான் நான் இந்த கொலை சம்பவத்தில் உதவியாக செயல்பட்டேன் என்று விசாரணையின் போது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கொலை சம்பவத்தில் நான் எந்தவித பணப்பலனும் பெறவில்லை. எனது ஐரோப்பிய பயணத்தை உறுதி செய்கின்றேன் என்று பத்மையின் வாக்குறுதி கிடங்க எனது பங்கேற்புக்கான ஒரே காரணம் என்று கூறினார். இஷாரா செவந்தி தற்போது கொழும்பு குற்றப்பிரிவின் காவலில் இருந்து விசாரணைகளில் கனிமுல்ல சஞ்சீவ கொலை சதி குறித்து பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பத்மே தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கில் இஷாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜேக்கபா எனப்படும் நபருக்கு 6.5 லட்சம் ரூபாய் வழங்கி போலியான பயண ஆவணங்களை தயாரித்து அவரை ஐரோப்பாவுக்கு அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இஷாரா செவந்தி ஐரோப்பா செல்லும் கனவை அடிக்கடி பத்மேவிடம் பகிர்ந்திருந்ததாகவும் பத்மே தனது போதைப்பொருள் விற்பனை செயல்பாடுகளில் அவரையும் ஈடுபடுத்தி வந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது.
இதற்கிடையில் இஷாரா சவந்திக்கு உதவியதாக கூறப்படும் அலத்கம காவல் நிலைய காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவரை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்து இன்று கொழும்பு தலைமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியது. மேலும் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சவந்திக்கு உட்பட்ட 6 சந்தேக நபர்கள் தற்போது 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவு தலைமை அதிகாரி SD விஜயதுங்க அவர்களின் மேற்பார்வையில் விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜி ராஜபக்ஷ என்பது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச என்பவரின் சுருக்க பெயர் என்று கருதப்பட்டாலும் அவர் மற்றும் மாளிகையின் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்று கோட்டாபய ராஜபக்ச முன்பு மறுப்பு தெரிவித்திருந்தார். சட்டமாதிபரின் ஆலோசனையின் பேரில் தற்போது இந்த மர்ம மாளிகை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கண்காணிப்பில் உள்ளது. எனினும் மாளிகையின் உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிக்கும் வரை விசாரணைகள் தொடரும் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். முறைப்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட்ட கட்சி தலைவர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் சமூக ஊடகங்களில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரம் நடக்கின்றது. போதைப்பொருள் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டவர்களை பொய்யாக கட்சியுடன் தொடர்புபடுத்தி விசாரணைகளை அரசியல் மயமாக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த கால கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபர் இஷாரா சவந்தி சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். இதனை அடிப்படையாக கொண்டு சில குழுக்கள் அவரின் படத்தை பயன்படுத்தி பொதுஜன பெரமுன கட்சியினை குற்ற செயல்களுக்கு ஈடுபட்டதாக காட்ட முயற்சித்து வருகின்றனர். போலி கணக்குகள் மற்றும் பணம் செலுத்தி ஆன்லைன் பிரச்சாரங்கள் மூலம் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு இதை பாரபட்சமற்ற முறையில் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கிராம மட்டங்களிலும் பலமடைந்து வருகின்றது. மாகாண சபை தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னரே தேர்தலில் போட்டியிடும் விதம் பற்றி முடிவெடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனு வழங்கும் போது வேட்பாளர்கள் தொடர்பாக போலீஸ் சான்றிதழ் பெறப்படும். போதைப்பொருள் வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களா என்பது பற்றியும் ஆராயப்படும். குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். இலங்கையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவிப்பது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக விசாரணை பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. இந்த புதிய அலுவலகம் பழைய போலீஸ் தலைமையின் கட்டிடத்தில் அமைக்கப்பட்டு இன்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் தலைமையில் அர்ப்பணிக்கப்பட்டது. குறித்த பிரிவு பணிப்பாளர் நாயகரின் தலைமையில் செயல்படும் என்றும் பிரதி பணிப்பாளர் நாயகரும் பிரிவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதி போலீஸ் அதிபர் அசங்க கரவிற்று தற்போது 3 ஆண்டுகள் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதித்துள்ளது. விசாரணை பிரிவு குற்றத்தின்படி ஈட்டப்பட்ட பணம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கின்றது. சட்டவிரோத சொத்துக்கள் 30 நாட்களுக்குள் தடை செய்யப்படவோ அல்லது பறிமுதல் செய்யப்படவோ பிரிவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளில் குவிக்கப்பட்ட சொத்துக்களையும் புதிய சட்டத்தின் கீழ் கையாளக்கூடியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் நிதி குற்ற விசாரணை பிரிவுகளுடன் இணைந்து செயல்படுகின்றது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் தேசிய மக்கள் படை என்றால் என்ன என்பதை தற்செயலாக வரும் சரியாக அடையாளம் காணவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் மாபலகம தெரிவித்தார். அவர் கூறுகையில், சிலர் ஒரே நபர் அனுர்குமார திசாநாயக்க நாட்டின் ஒரே தேசிய மக்கள் படை உறுப்பினராக இருக்கின்றார் என்று எண்ணினாலும் உண்மையில் நாடாளுமன்றத்தில் 159 பேர் அனுர்குமார திசாநாயக்க என்ற பெயரில் இருக்கின்றனர். மேலும் உள்ளூராட்சி மன்றங்களில் 4000 பேர் அனுர்குமார திசாநாயக்காவுக்காக உள்ளதாகவும் பொதுமக்கள் அல்லது அதிகாரிகள் இதனை மேலோட்டமாக பார்த்தால் கூட கவனிக்க முடியாத வகையில் லட்சக்கணக்கான அனுர்குமார திசாநாயக்கவுகள் நாட்டின் பல பகுதிகளில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் தேசிய மக்கள் படை என்ற சொல் பொதுவாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டாலும் உண்மையில் அதற்கு பின்னால் எண்ணற்ற நபர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் என்ற செய்தியை அவர் வெளிப்படுத்தினார்.